ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம பிசினஸ் தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸ் ஆஃபர் பண்றதில்ல. நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம டாடா ஸ்டீல பத்தின ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அ அந்த வீடியோல சொல்லப்படாத தகவல்கள நம்ம இப்ப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயி, அதுல இருக்கக்கூடிய இன்ஃபரன்ஸையும் நம்ம பிரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இப்ப நம்ம டாடா ஸ்டீலோட அமால்கமேஷன்ஸ நம்ம எடுத்துக்குவோம். டாடா ஸ்டீலோட அமால்கமேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 கம்பெனி, 8 கம்பெனிய அமால்கமேட் பண்ண போறாய்ங்க. என்னென்ன டாடா ஸ்டீல் லாங் அது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே அனௌன்ஸ்மென்ட் தான். டின் பிளேட்டு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டின் பிளேட்டு, டிஆர்எஃப், இந்தியா ஸ்டீல்ஸ், அதுக்கப்புறம் டாடா மெட்டாலிக்ஸா, அகுல் எனர்ஜி, என்ஐஎன்எல் இதெல்லாம் ஸ்டீல் அண்ட் மைனிங்லாம் ஆல்ரெடி அ முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ, அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் 7 கம்பெனியும் ஒண்ணா மெர்ஜ் பண்றாங்க. அப்படி மெர்ஜ் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, காஸ்ட் கட்டிங், சினர்ஜி, காஸ்ட் கட்டிங், அதுக்கப்புறம் எஃபிஷியன்சிய இம்ப்ரூவ் பண்றது. இதுதான் உங்களுடைய கோர். இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டோம்னாக்க, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா காம்படிஷனுக்குன்னு வரும்போது தனித்தனியா இருக்கிறத காட்டிலும் ஒண்ணா இருக்கிறதுங்கிறது இது ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ஸ்டேஜ்ல அதாவது இது இது நெறைய சொல்லுவோம். இது பெர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாரியெல்லாம் நடக்கும். ஆனா டாடா ஸ்டீல் வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் கம்பெனிஸ் எல்லாம் எதுவும் அவன் பண்ணல. அவன்கிட்ட இருக்கக்கூடிய சப்சிடியரி கம்பெனி. ஏற்கனவே டாடா ஸ்டீல்லேருந்து பிரிஞ்சதோ, இல்லாட்டி புதுசா ஆரம்பிச்சதையோ, அத எல்லாத்தையும் திருப்பி மெர்ஜ் பண்றாய்ங்க. இதுதான் இங்க நடக்கிறது. இப்படி வரும்போது, இவங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மதிப்பீடு போட்டு, அதுக்கு ஈக்குவலான டாடா ஷேர குடுப்பாங்க. டாடா ஸ்டீலோட ஷேர குடுப்பாங்க. அப்படி குடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, டாடா லாங் ப்ராடக்ட்க்கு என்ன பண்றாங்க, 10 ஷேர் லாங் ப்ராடக்ட் வச்சிருந்தா, 67 டாடா ஸ்டீல் ஷேர் குடுக்குறாங்க. அப்போ ஒரு ஷேருக்கு 6.7 7ன்னு வச்சுக்குவோம், இல்லாட்டி 6ன்னு வச்சுக்குவோம். ஒரு ஷேருக்கு. 6 ஷேர் குடுக்குறான்னே வச்சுக்குவோம். 67 ஷேர் குடுக்குறான், 6 ஷேர்ன்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இவன காட்டிலும் ஒரு 6 மடங்கு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6 மடங்கு கூடியிருக்கான்னா, கூடியிருக்கு. அ ட எப்படி 6 மடங்கு அவனுக்கு கூடியிருக்கு. டாடா ஸ்டீல் ஆமா. அது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800 கிட்டக்க இது ட்ரேட் ஆயிட்டுருக்கு. அத வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் டிஆர்எஃப் 17 ஷேர் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல். ஒரு ஷேருக்கு ஒன் ஒ 10 ஷேருக்கு 1 அப்படின்னு குடுக்குறாங்க. அது ஈக்குவலா போயிட்டுருக்குன்னு வச்சுக்குவோமே. அதுக்கப்புறம் டின் பிளேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 33 ஷேர் குடுக்குறான். அப்ப 1 ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 3 ஷேர் குடுக்குறான். ஸோ, அப்ப இவன் இத காட்டிலும் 3 மடங்கு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கு. அதே மாரி டாடா மெட்டாலிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 79 ஷேர் குடுக்குறான். அப்ப இவன காட்டிலும் இது 7 மடங்கு, 8 மடங்கு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவிங்களோட இதெல்லாம் பார்த்தோம்னா, இந்த அசெட் எல்லாம் ஒண்ணு சேருது. இப்ப இதுல எல்லாத்தோட கம்பெனியோட இது இல்ல. இவன் ஒரு 3, 4 கம்பெனிக்கு உண்டான அசெட்ட இவன் போட்டு வச்சிருக்கிறான். யாரு? டைம்ஸ் ஆஃப் இந்தியால போட்டு வச்சிருக்கிறான். இது ரொம்ப பழைய நியூஸ். 2022ல வந்த நியூஸ் தான் இந்த இது. அ இப்ப இவன் 2022ல முடியும்போது பார்த்தோம்னாக்க, டாடா ஸ்டீல் லாங்குக்கு 3200 கோடி அசெட் இருக்கு. 1100 இவனுக்கு டின் பிளேட்டுக்கு 1100 கோடி, மெட்டாலிக்ஸ்க்கு 1500 கோடி. டிஆர்எஃப் கணக்கிலே எடுக்க வேண்டாம். மைனஸ்ல இருக்கு. ஸோ, இப்ப இந்த அசெட் எல்லாமே ஒண்ணு சேரப்போது. ஆனா, இதோட கடனும் இவங்களுக்கு மேல வரப்போது. ஸோ, இப்ப எப்ப ஒண்ணு சேர்றான்? இவன் எல்லாம் அந்த கடனுக்கு ஈக்குவலா இருந்தா தானே அவன் எடுக்குறான். அதுக்கு மேல போறத போய் எடுத்து வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல. இப்ப இந்த மாரி இருக்கு. இப்ப இதோட புக் வேல்யூலாம் நான் சர்ச் பண்ணி எடுத்தேங்க. நமக்கு டாடா ஸ்டீலோட புக் வேல்யூ தெரியும் ரூ. 73. டாடா ஸ்டீலோட லாங்கோட புக் வேல்யூ ரூ. 61. டின் பிளேட்டோட புக் வேல்யூ ரூ. 117. டிஆர்எஃப்போட புக் வேல்யூ ரூ. 21. ஸ்டீல் ஒர்க்ஸோட புக் வேல்யூ ரூ. 1 கூட கிடையாது. அது கணக்குல வைக்க வேண்டியதில்ல. மெட்டாலிக்கோட புக் வேல்யூ ரூ. 510. இதுகோட புக் வேல்யூலாம் நமக்கு தெரியல. இது ஆல்ரெடி சேர்ந்திருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ, இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் பூரா கூட்டினோம் அப்படின்னு சொன்னா, ரூ. 782 வருது. நான் இத சேர்க்கல. இந்த 0.93 சேர்க்கல. ரூ. 782 வருது.
அப்ப டாடா ஸ்டீலோட புக் வேல்யூ ரூ. 782 மாறப்போகுதா? அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. ஆனா, நான் இது ஒரு லேமேனா ஒரு லாஜிக்கலா ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி ரூ. 782ன்னு வந்துச்சுனாக்க, அட்லீஸ்ட் வந்து ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆகணும்? அட்லீஸ்ட் இத ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்காவது வரணும். இது ஒரு புக் வேல்யூ தியரியில நான் சொல்றேன். இது ஈக்குவலைஸ் பண்றதுக்காக வரணும். இல்ல இதோட எஃபிஷியன்சிலாம் அடுத்து அதிரி புதிரியா ஏறப்போகுது. அடுத்த வருஷம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 குவார்ட்டர் வந்து ரிசல்ட் சூப்பரா காமிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், இது டபுள் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு புக் வேல்யூ தியரி. எப்ப இது ட்ரூ ஆகும் அப்படின்னு சொன்னா, மெர்ஜ் ஆகி அதோட குவார்ட்டர் ரிசல்ட் இந்த அளவுக்கு வந்தா தான். அது இப்பவே நடக்க போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இறைவனோட திருக்கருணை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் மார்ச் மாசத்துக்குள்ள முடிச்சு, அ அடுத்து வந்து செப்டம்பர் குவார்ட்டருக்கு உண்டான ஜூன்க்கு விட்டுருங்க. செப்டம்பர் குவார்ட்டருக்கு உண்டான ரிசல்ட்ட வந்து இந்த மாரி குடுங்க. செப்டம்பர் மாசம் எல்லாத்துக்கும் ஷேர் வேல்யூ எங்கேயோ போய் நிக்கும். ஸோ, அப்ப இத நம்ம வந்து இறைவன வேண்டிக்குவோம். அவைங்கள் எல்லாத்தோட ப்ராசஸும் சீக்கிரம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன வேண்டிக்குவோம். ஸோ, அப்ப இது என்னுடைய ஒரு இன்ஃபரன்ஸு. அட்லீஸ்ட் இப்ப நம்ம கால்குலேட் பண்ண மாரி இன்வெஸ்டர்ஸ் கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த பிரைஸ்க்கு நமக்கு ஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு ஏஜென்சியும், அனாலிசிஸ்ட்டும் எவ்வளோ குடுக்குறாய்ங்கன்னு பார்ப்போம். இந்த குடுக்குறதுக்கு இவன் ஏதோ ஒரு பேக்கப் டேட்டா. நம்ம எப்படி புக் வேல்யூ தியரி எடுத்தோமோ, அவன் ஒரு பேக்கப் டேட்டா எடுத்திருப்பான்ல. அந்த டேட்டாவ வச்சு தானே அவன் பிரைஸ் குடுப்பான். அப்படி பிரைஸ் குடுக்குறான்னா, எவெவன்லாம் வந்து என்னென்ன டேட்டாவெல்லாம் அவன் ப்ரொப்போஸ் பண்றான், எதெல்லாம் கன்சிடர் பண்றான்னு பார்ப்போமே. முதல்ல வந்து ஜென்ரலா எல்லாரும் வந்து எபிடா இன்கிரீஸ் ஆகும்ன்னு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோலயே பார்த்தோம். எபிடா பாருங்க, எங்கேயோ இருந்த எபிடா வந்து 13%க்கு வந்து நிக்குது. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லில வந்து 8.8 8% 8%ன்னு வந்திருக்கு. அப்ப ஆவரேஜா 8%. ஏற்கனவே 13%லேருந்து 8% அடுத்த 2 குவார்ட்டர்ல இத காட்டிலும் கூட வந்தா தான் வரும்ன்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ, அப்ப அப்படி குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்க, அது எப்படி நம்ம வந்து ஷேர் வேல்யூ மேல ஏறும்னு எதிர்பார்க்கிறது? இத மாரி இருக்கு. சரி, ஐசிஐசிஐ வந்து என்னதான் அவன் வந்து திங்க் பண்றான்னு பார்ப்போமே. இந்த ப்ரொபோசல்னால இதோட ஃபெசிலிட்டி வந்து யுட்டிலைசேஷன், ஃபெசிலிட்டி, ரேஷனலைசேஷன், ரேஷனலைசேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் காஸ்ட் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றான். காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் ரெட்யூஸ் ஆகணும். காஸ்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இல்ல. அதோட எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகுதுன்னா காஸ்ட் கட்டிங்க்குள்ள வருது. ஃபெசிலிட்டி யுட்டிலைசேஷன், ரேஷனலைசேஷன்லாம் இன்கிரீஸ் ஆகுறது. காஸ்ட் கட் ஆகுது. ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகுது. ஸ்ட்ரக்சர் சிம்ப்ளிஃபை ஆகுது. அப்படின்னா காஸ்ட் கட் ஆக போகுதுன்னு அர்த்தம். மேனேஜ்மென்ட் எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகுது. அப்படின்னா காஸ்ட் கட் ஆக போகுது. பிளஸ் புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆக போகுது. இதெல்லாம் ஐசிஐசிஐ டைரக்ட்டோட ஒரு அ அவனோட ஐடியாலஜி. இப்ப ஜேபி மார்கன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஜேபி மார்கன் என்ன சொல்றான், ஓவர் வெயிட் குடுக்குறான். இது வந்து ஓவர் வெயிட் குடுத்து ரூ. 140க்கு டார்கெட் பிரைஸ் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். என்ன காரணத்தினால? எகைன் திருப்பி மேல சொன்ன அதே காரணத்த சொல்லி, இது எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். புக்ஸ் வந்து எல்லாம் எர்னிங்ஸ்லாம் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரூ. 140 டார்கெட் குடுக்குறான். மோதிலால் ஆஸ்வால் என்ன பண்றான், நியூட்ரல் ரேட்டிங் தான் குடுத்து ரூ. 106 தான் வரும்னு குடுத்துருக்கிறான். இது என்ன இவன் எல்லாம் மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கிறான். இந்த டேட்டா எப்போ பப்ளிஷ் பண்ணாய்ங்க? 2023 இப்ப தானே நவம்பர் மாசம் தானே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாய்ங்க. அப்புறம் என்ன 106ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, அவன் ஏதோ ஒரு ரேட்டிங்ல இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். சரி விடுங்க. அவன் என்ன சொல்றான்? ப்ராஃபிட் இன்கிரிமென்ட் ஆகும். இந்த ரூ. 106 அவன் சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்றான்? ப்ராஃபிட் இந்த ரூ. 106லாம் கடந்து ஓடி போச்சு. இவனோட இதெல்லாம் வந்து கீ ஃபோக்கஸ் எல்லாம் ஓடி போச்சுன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இன்கிரிமெண்டல் ப்ராஃபிட் மேல இன்கிரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து கட் ஆக போது. எலிமினேஷன் ஆஃப் ரெகுலேட்டரி அண்ட் ஆப்பரேஷனல் காஸ்ட்லாம் கட் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு ராயல்டி அ ஒரே ராயல்டிக்குள்ள வருது அப்படின்லாம் சொல்லி அவன் முடிச்சுட்டான். அ காஸ்ட், டைம் வேல்யூ இத வந்து மோதிலால் ஆஸ்வால் போட்டான். எடிவ்லேஸ் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இவன் 198 பெர் ஷேர் வந்து டார்கெட் குடுக்குறான். ஏன்னா ராயல்டி குறையுதாம், காஸ்ட் கட் ஆகுதாம், பொட்டன்ஷியல் சினர்ஜீஸ் இன்கிரீஸ் ஆகுதாம்.
இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க மீடியம் டூ லாங் டெர்ம்க்கு மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? எபிடா வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு எடிவ்லைஸ் செக்யூரிட்டி சொல்றான். ஸோ, இப்ப இதெல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நமக்கு வரும்போது, நம்மளால ஓரளவுக்கு அசஸ் பண்ண முடியுது. எல்லாரும் என்ன பண்றாய்ங்க, எபிடா இன்கிரீஸ் ஆகும், எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகும்ன்னு போடுறாய்ங்க. சரி, அது ஒரு பக்கம் பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல் அ ஸ்டேட்மெண்ட் அந்த இதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஒரு தியரிய போடுவோம். அவைங்கலாம் தான் தியரிய போடுவோமா? நம்மளும் ஒரு தியரிய போடுவோம். இப்ப டாடா ஸ்டீலோட இது வந்து கூகுள் குட்டப்பாவையும் சேர்த்துக்குவோம். கூகுள் குட்டப்பாவ சேர்த்துக்கிட்டு, இப்ப வந்து இத ஃபுல்லா கேன்சல் பண்ணிருவோம். இத ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு, புதுசா போடுவோம். எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு புதுசா போடுவோம். இப்ப டாடா புக் வேல்யூவ இப்ப உட்டுருவோம். புக் வேல்யூ ரூ. 73 மனசுல வச்சுக்குவோம். இப்ப 61 117 61 பிளஸ் 117 பிளஸ் 21 21 பிளஸ் 510. நான் இந்த 93 எடுக்கலங்க. 510 பிளஸ் 510 சீக்வல் டூ போட்டோம்னா 709. இப்ப டாட்டாவோட புக் வேல்யூவ கூட்டுவோம். கூட்டினோம்னா 782. ஸோ, இப்ப அதுதான் இந்த 782 டோட்டல் புக் வேல்யூன்னு போட்டிருக்கிறோம். இப்ப இந்த புக் வேல்யூ அப்படியே தான் வரப்போகுதான்னாக்கா, அவனுடைய கடன்லாம் கழிச்சு, அதெல்லாம் கழிச்சு தான் புக் வேல்யூ போட்டிருப்பாய்ங்க. இவங்க எடுக்கும்போது இந்த அசட்டுக்கான இவன் ஒரு வேல்யூ பண்ணுவான்ல. இவன் சைடு ஒரு வேல்யூ பண்ணி இவ்வளோ தான் நான் எடுப்பேன்னு சொல்லுவான். அப்ப புக் வேல்யூ கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். குறைஞ்சிச்சுன்னா கூட ரூ. 700 வந்துட்டு போட்டோமே, ஒரு ரூ. 80 குறைச்சுக்கப்பா. அ எவ்வளவு வருதோ அந்த சொல்ற மாரி தப்புக்கு ஏத்த மாரி கொஞ்சம் குறைச்சுக்கங்கன்னு நாகேஷ் திருவிளையாடல்ல சொல்ற மாரி இருக்கட்டும். ஒரு ரூ. 700 வரட்டும். இல்ல இன்னும் குறைச்சு ரூ. 650 கூட வரட்டும். அப்ப ஷேர் வேல்யூ இந்த புக் வேல்யூக்கு ஈக்குவலாவாவது வர வேண்டாமா? ஜனவரி மாசம் 25ஆம் தேதி கூட்டியிருக்கிறாய்ங்க. எத ம ஜனவரி 25ஆம் தேதி இத கூட்டியிருக்கிறாய்ங்க. எது நம்ம வந்து அ க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்க கூட்டியிருக்கிறாய்ங்க. அந்த மீட்டிங்ல முடிஞ்சதுக்கு பிறகு அனவுன்ஸ்மென்ட் குடுப்பாய்ங்க. என்னென்னலாம் பண்றோம், எப்படிங்கிறது. ஒவ்வொரு அனவுன்ஸ்மென்ட்டும் இனிமே ஜனவரி 25ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு அனவுன்ஸ்மென்ட்டும் இத வந்து மேல மேல தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ, இப்ப இறைவனுடைய திருக்கருணையினால இவனுடைய புக் வேல்யூ அப்படியே 782ன்னே இருக்கட்டும். இல்ல இத காட்டிலும் கூட கூட போட்டுக்கப்பா. அத பத்தி நமக்கு கவலை இல்ல. ஏன்னா, இதுக்கப்புறம் டாடா ஸ்டீலோட புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகுமா இல்லையா? ரூ. 73லேயேவா உட்கார்ந்திருக்க போறான்? அவன் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு ரூ. 1 ரூ. 2 கூட்டுனா கூட ரூ. 80 ஓடியாந்துர மாட்டானா? ஸோ, அப்ப ரூ. 782 புக் வேல்யூ வரட்டும். ரூ. 782 கழிச்சு ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் 780ன்னு. அதுக்கு ஈக்குவலாவாவது வர வேண்டாமா? இப்பவே என்ன ஆகுது 1.8 1.9 இருக்கு. 780ல 136 வந்துருச்சு. 140ன்னு வச்சா கூட 2 டைம்ஸ் கிட்டக்க வந்துருச்சா இல்லையா? அதே மாரி இது 2 டைம்ஸ் கிட்டக்க வருமா? வராதா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். அப்படி வந்ததுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ரூ. 1500 கிட்டக்க டாடா ஸ்டீல் இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுல பாதி தான் வருவேன்னு சொன்னா கூட 350 ரூ. 400 கிட்டக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் இத ஈக்குவலைஸ் பண்றேன் 1:1 அப்படின்னு 1.0 அப்படின்னு நான் வைக்கிறேன். புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா, இப்ப பிபி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1.0ன்னு வைக்கிறேன்னு சொன்னா கூட ரூ. 700 போகுது. இல்ல இப்போ 1.9 இருக்கு. நான் 2 ஏத்துவேன்னு சொன்னான்னாக்க, ரூ. 1500 ரூ. 1600 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அத குறைச்சு, நான் வந்து 1 பாயிண்ட் இத குறைச்சு 0.9 தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னா கூட, அ ஒ ஒ 9 63 ரூ. 630 போகும். எப்படி போனாலும் இந்த புக் வேல்யூ தியரியில இவங்க ஏதோ ஒரு தியரிய கொண்டு வரட்டும். புக் வேல்யூ இத வச்சுக்கங்க. ஏதோ ஒரு தியரிய கொண்டு வரட்டும். அந்த தியரிக்கு ஏத்த மாரி ஸ்டாக் வேல்யூ ஏறும். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு சூட்சமம் நான் சொல்லிர்றேன். ஸ்டாக் பிரைஸு அதிரி புதிரியா ஏறுது அப்படின்னு சொன்னாக்க, எப்போதுமே ஒண்ணு வச்சுக்குவோம். ஸ்டாக் பிரைஸ் வந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போறதுக்கு, 5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரைஸ ஏத்தி வச்சுட்டு உட்காந்துருவாய்ங்க. யாரு? பெரிய முதலைகள்லாம். இப்ப 5 வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு ரூ. 500 போப்போதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ரூ. 500க்கு ஈக்குவலா அவன் வந்து இப்பவே ஏத்தி வச்சுருவான். ஏத்தி வச்சுட்டு அவன் வெளியில வந்துருவான். இந்த ரூ. 500 புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் சைட்வேஸ்ல போய்க்கிட்டு இருக்கும்.
ஏத்துற மாரி ஏத்திட்டு நம்மள லாஸ் பண்ணி விட்டுருவாய்ங்க. ரூ. 500 புக் வேல்யூ போற வரைக்கும் இந்த சைட்வேஸ்லயே போயிட்டுருக்கும். ரூ. 500 புக் வேல்யூ மேட்ச் ஆகக்கூடிய நேரத்தில திருப்பி வந்து அடுத்த 2 அடுத்த ஒரு கட்டத்துக்கு மேல ஏத்திட்டு போவாய்ங்க. இப்படிலாம் நடக்கும். அதனால 5 வருஷம் கழிச்சு, இல்லாட்டி 3 வருஷம் கழிச்சு, இல்ல 2 வருஷம் கழிச்சாவது வரக்கூடிய வேல்யூவ, இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தோம்னாக்க, இந்த புக் வேல்யூ 2 வருஷம் அமால்கமேஷன் முடியும்போது, இது வந்து இந்த புக் வேல்யூ இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுனாக்க, இதில கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஒரு 20% கூட ரிடக்ஷன் போகட்டும். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 150 100 160 கூட ரிடக்ஷன் போகட்டும். ரூ. 160 போனா கூட ரூ. 620. ஸோ, அப்ப அந்த மாதிரி வந்தா கூட 1:0 பிபி ரேஷியோ 1.0 இருந்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட 4 மடங்கு இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்லேருந்து 4 மடங்கு இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ்லேருந்து 4 மடங்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஹைப்லாம் குடுக்கல. இந்த மாதிரி நடந்தால் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு ஒரு தியரிய போடும்போது, நம்ம ஒரு தியரிய போடுவோமே! இப்படி என்னோட ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. இது சரியா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அ எ அப்படி வரட்டும்னு வேண்டிக்குவோம். நான் ஒரு தியரிய கால்குலேட் பண்ணி பார்த்தேன். இந்த தியரிய இவங்க யாருமே கால்குலேட் பண்ணல. நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். எனக்கு இப்படி ஒரு யோசனை தோணிச்சு. அத நண்பர்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. இந்த மாரி நடக்கலையேன்னு சொல்லிட்டு மாத்திரம் என்னைய கழுவி ஊத்திறாதீங்க. எல்லாமே யூகத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருந்தால் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து இது வருது. இது ரியாலிட்டில நடக்க போகும்போது, இப்படிலாம் நடந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம உஷாராயிக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு இவ்வளோ ரூவா போகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு